viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு யூசுவலா எல்லாரும் பச்சை பயிறு மட்டும் தான் எடுப்பாங்க. நான் அது கூட துவரம் பருப்பும் சேர்த்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா சூப்பரா கிடைக்கும். ஓகே, அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு இப்போ நாம தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். கடுகு பட்டை சோம்பு எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சதும் நாம் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸில் நம்ம வெட்டி வச்சுருந்த 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நான் காரத்துக்கு ஏற்ப 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். என்றைக்குமே தக்காளி கூட உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பாதி வேக்காடு போட்டு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசிக்கு உண்டான தண்ணியில் பாதி அளவு தண்ணியை மட்டும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது அரிசிக்கு தேவையான இன்னொரு பாதி தண்ணியை நாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் சூடாகி நல்லா நுரக்கூடி வரும்போது நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருந்த அரிசியை ஃபுல்லாகவே சேர்த்துட்டோம். இப்போ குக்கரோட மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ் வந்துட்டு பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா இந்த அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சிடலாம். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு அவசரமாக ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்பாடு கூட நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.